வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கன்னி ராசிக்கு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து நீங்க கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த கண்டகச்சனி போய்கிட்டு இருக்குது. கண்டகச்சனி அப்படின்னா என்ன? சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். உங்களோட ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதா கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு விஷயம் இருக்கு. உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கண்டகச்சனியா இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ராகு கேது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறாங்க. ராகு வந்து 6ஆம் இடத்துலயும், கேது பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த ரெண்டு பொசிஷனுமே வந்து 6, 12ஆம் மறைவு ஸ்தானத்துல உங்களுக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பாயிண்டையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எந்த கிரகம் வந்து 2026ஆம் ஆண்டு பயிற்சி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துல வந்து 2026ஆம் ஆண்டுல ஜூன் மாதத்துல வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. அப்போ இந்த 4 ராஜ கிரகங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் மட்டும்தான் வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்ப அது என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கண்டகச்சனி. இந்த கண்டகச்சனி என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருந்துட்டா தன் நேர் பார்வையால உங்க ஜென்ம ராசியை பார்க்கும். சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ உங்களை வந்து சனி பகவான் பார்க்கிற இடத்த வந்து கொஞ்சம் ஒரு சிக்கல்களை உருவாக்குவாரு, கொஞ்சம் தடையும் தாமதங்களையும் ஏற்படுத்துவாரு சனி பகவான். அப்போ வந்து உங்களோட ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களையே ஸ்லோ பண்ணுவாரு. நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க, அதை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தடையை கொடுப்பாரு, ஏதோ ஒரு சோதனைகளை கொடுப்பாரு, ஏதோ ஒரு விஷயத்த வந்து போட்டு கொஞ்சம் தடை பண்ணுவாரு. அந்த தடையும் மீறி முயற்சி பண்ணாதான் நல்லா இருக்கும். முதல் வந்து சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல ரொம்ப சோம்பேறியா இருந்திருப்பீங்க. கன்னிராசி என்பவர்கள் உண்மையாவே இந்த டைம் பீரியட்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்திருப்பீங்க. ஆனா முதல்ல வந்து ரொம்ப சுறுசுறுப்பா, ஆக்டிவா, பிரிஸ்கா இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட் பாத்துட்டீங்கன்னா வந்து எப்படின்னா ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறது, ரொம்ப லேட் நைட்ல தூங்குறது. ஸோ கரெக்டான அந்த சைக்கிளை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து சனி பகவான் உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து, எனக்கு வேலை இல்லை சார், நான் எவ்வளவோ முயற்சிகள் ட்ரை பண்ணிட்டேன், நிறைய படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு வந்து திறமை இருக்கு, நான் வந்து விடாமுயற்சி பண்ணுவேன், ஆனா எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது சார், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன், கரெக்டா இன்டர்வியூ அட்டன் பண்றேன், எல்லாத்தையுமே என்னோட திறமையை நான் வெளிக்காட்டுறேன், ஆனா அதுக்கான எனக்கான வேலைகள், அதுக்கான எனக்கான வருமானம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையில ஒரு திருப்தி இருந்திருக்காது. என்னடா எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறாங்க, நான் கம்முன்னு வேற கம்பெனிக்கு போலான்ட்டு இருக்கேன், ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேற கம்பெனிக்கு போக முடியாம இந்த இடத்துல கஷ்டத்துக்கு தான் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செய்யறேன், இஷ்டப்பட்டு நான் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா வந்து ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வருவாரு. பொதுவாவே வந்து குரு பகவான் கன்னி ராசிக்கு யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து 4க்கும் 7க்கும் அதிபதி குரு பகவான். 2 கேந்திர வீட்டுக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான்.
ரெண்டு கேந்திர வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் வந்து இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது கேந்திராதிபதி தோஷத்தை உருவாக்கும். அப்போ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஜீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு வேலையில இருந்தாலுமே ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரியே ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கும். வேற கம்பெனிக்கு போலான்ட்டு இருக்கேன், வேற பக்கம் வேலைக்கு போலான்ட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தொழிலா இருந்தாலுமே வேலையா இருந்தாலுமே என்னடா ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேற பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இந்த வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஆனா நான் தான் கெட்ட பெயர் எடுக்கிறேன், இல்ல எனக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ல தான் இருக்கீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருந்தா அது ஒரு தோஷத்தை கிரியேட் பண்ணுவார், தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்ப அவர் வந்து ஜூன் மாதத்துல வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வரதுனால வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, நான் ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கேன், அதை நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் வேலையில இருக்கேன், ஆனா எனக்கு அது வந்து கரெக்டா வந்து அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இல்ல எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க சார், ஆனா நான் என்னோட மேனேஜர் கிட்ட போய் பேசினா தம்பி அடுத்த டைம் கொடுக்குறேன்மா அடுத்த டைம் கொடுக்குறேமா அப்படின்னு தள்ளி போடுறாங்க, என்னை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க, ஆனா நான் கரெக்டா தான் என்னோட வேலையை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல வேற கம்பெனிக்கு போகலாம், இல்ல நான் பிரைவேட் செக்டர்ல இருந்து நான் கவர்மெண்ட் செக்டருக்கு நான் படிச்சு நான் வந்து அதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் இடம் அப்படின்னாவே போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு, ஒரு எதிர்ப்புல வெற்றி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கண்டிப்பா கிடைக்கும். இல்ல வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, 12ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான், இது என்ன காம்பினேஷன்ஸ் கொடுக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டுல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, ஆனா சில பல தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதாவது இந்த கண்டகச்சனையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதுல ஒரு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். சோ அப்போ இந்த வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுல வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஒரு எண்ணை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. 79 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நீங்க கன்னிராசி என்பர்கள் யூஸ் பண்றப்போ கண்டிப்பா வெளிநாட்டுக்கான தொடர்பு, வெளிநாட்டுல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க இதை பாக்குறீங்கல்ல, இதனால ஒரு ஒரு பரிகாரத்தை நான் சொல்றேன், அதை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல ராகு தசாபுத்தியோ கேது தசாபுத்தியோ போச்சுன்னா முக்கியமா அந்த டைம் பீரியட் நீங்க ரொம்ப வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டான தசாபுத்தி கரெக்டான டைம் பீரியட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்க போகுது. சரிங்களா? சூப்பரான வேலையில நல்ல ஒரு மாற்றம், ஒரு வேலையில ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பா இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தா 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னா என்னன்னா கம்யூனிகேஷன், தொடர்பு, அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, மற்ற செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த செக்டர்ல இருக்கிறவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நல்லா டக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து தொழில் செய்யற நபர்களா இருந்தா 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா தொழிலை இழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு. ஒரு தொழில்ல ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்காது, நிறைய ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், கரெக்டான ஒரு லாபம் வந்திருக்காது, ஒரு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடிகள் வந்திருக்கும், ஒரு விஷயத்த கடன் வாங்கி நீங்க அந்த தொழில் நடத்திட்டு இருந்திருப்பீங்க, கடன் மட்டும் பெருகிட்டே போகுது, லாபம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வேண்டாம் தொழிலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஜூன் மாதத்துல வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னா தான் அது லாபம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாலே தொழில லாபம். ஒரு பார்ட்னர் யாராச்சும் ஒருத்தங்க உங்களோட பார்ட்னர்ஷிப், பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அம்மா வந்து நான் உனக்கு என்னோட சேவிங்ஸை கொடுக்குறேன், இதை நீ கரெக்டா பண்ணு, எனக்கு வந்து உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சப்போர்ட்னால நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறப்போ ஒரு தடைகள் வரும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பல தடைகள் வந்தாலும் அதையும் மீறி கண்டிப்பா நீங்க மேல வந்து போய் சக்சஸ் அடைவீங்க. அப்போ வேலை, தொழில், வருமானம் இது எல்லாமே நல்லா இருக்குது. பொருளாதாரம் பார்த்துட்டீங்கன்னாலுமே நல்லா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டாலே வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா
ஜூன் மாதத்துல கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்து வந்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 2ஆம் இடத்துல எந்த ஒரு பாவக்கோள்களுமே இல்லை. 2ஆம் இடத்துல எந்த ஒரு பாவக்கோள்களோட தொடர்பும் இல்லை. சரிங்களா? ஆனா 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. அத கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல்நிலையில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குடும்பத்துல நிறைய தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தொழில் இருக்கிற நபர்களா இருந்தா கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கரெக்டான பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கணும். சில பேர்த்துக்கு சில பார்ட்னர் கரெக்டா செட் ஆகாது. சில பேர்த்துக்கு அந்த ஒரு தொழில்ல வந்து நல்ல ஒரு பார்ட்னர் அமைஞ்சு அடுத்த லெவலுக்கு நல்லா முன்னேறி போவாங்க. சில பேர் வந்து என்னோட பார்ட்னர்னாலதான் என்னோட தொழிலை நான் இழந்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா சில பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துல கண்டிப்பா ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து திருமணம் எடுத்துக்கலாமா? திருமணம் அப்படின்னாவே 7ஆம் இடம் தான். அப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு தடை தாமதத்தை கொடுப்பாரு. எது வரைக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, மே மாசம் வரைக்கும் உங்களுக்கான தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா இருக்கானா? நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துல பயிற்சி ஆயிடுவாரு. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப சனி பகவான் வந்து அந்த இடத்துல வந்து புனிதப்படுவாரு. அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. ஏன்னா குருவோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால, சனி பகவான் மேல இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா திருமணம் ரீதியாக நிறைய பேர் ரொம்ப நாளா திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த டைம் வரன் கிளிக் ஆகுமா அப்படின்னா வந்து கண்டிப்பா கிளிக் ஆகும். ஏன்னா இந்த கடந்த காலத்துல வந்து கரெக்டா எல்லாம் பேசி முடிச்சிருப்பீங்க. கடைசியில வந்து அந்த வரன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்க வந்து இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இல்ல, சோ அதனால எனக்கு இவங்க வேண்டாம், வேற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜூனுக்கு அப்புறம் திருமணத்துக்கு உகந்த காலகட்டமா இருக்கு. அந்த டைம் பீரியட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இல்ல, சில பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வருது. எல்லாத்துக்குமே அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல கரெக்டான தசா புத்தி கரெக்டான டைம் பீரியட் நடந்துச்சுன்னா தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நான் அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போலான்ட்டு இருக்கேன், எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களோட கேள்வி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மே மாதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு வீட்டுல நீங்க சொல்லுவீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அப்ப நான் கரெக்டா உனக்கு செலக்ட் பண்ண மாட்டேனா? உன்னோட வாழ்க்கையை தீர்மானிச்சது, உன் வாழ்க்கையில உன்னை படிக்க வச்சு வேலை வாங்க வச்சு எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணினேன். ஆனா நீ சொல்ற பையனை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, நீ சொல்ற பிள்ளைய நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு வீட்டுல இருந்து ஒரு எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். ஆனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிரீன் சிக்னல் கிடைக்கும். அப்படின்னா கண்டிப்பா தாராளமா உங்களுக்கு வந்து வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். 2 பேரும் நல்லா பினான்சியலா ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்களோட பார்ட்னரும் அதுக்கப்புறம் வீட்டுல ரெண்டு பேர்த்தோட வீட்டுல அப்ரோச் பண்றது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பொருளாதாரமே நல்லா இருக்குது நான் சொல்லிட்டேன். பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லைன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்குன்னா பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் வருது, இதுக்கான ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. இது என்ன நம்பர்னு பாத்துட்டீங்கன்னா 42 அப்படிங்கிற நம்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில 42 அப்படிங்கிறத நீங்க எழுதி உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம், உங்க ஜோப்ல வச்சுக்கலாம். இதை நீங்க யூஸ் பண்றப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னா, குடும்பத்துல ஒரு பிரிவுல இருக்கீங்க, ஒரு டெம்பரவரி செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணு சேருவீங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 42ஆம் நம்பரை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேரும் ஒரு நல்ல ஒரு இணைவு அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது நல்ல ஒரு பாண்டிங், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குடும்பத்துல வேற யாராச்சும் 3ஆம் நபர்னால ஒரு பிரச்சனைகள் வரலாம். சோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து உங்களோட பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டே எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட அன்பு அதிகமா இருக்கும். அதையும் மீறி சில டைம்ல அந்த கோவத்தை கரெக்டா நீங்க வந்து வெளிப்படுத்த தெரியாம சும்மா ஏன் அப்படி பண்ணுன்னு கேட்கறதுக்கு பதிலா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சோறு கிடைக்காது.
பிரச்சனை ஏற்படும். இது மாதிரி இருக்கிறதுனால தேவையில்லாம வீண் வாக்குவாதத்தை வளர்த்திக்க வேண்டாம் அப்படிங்கறத கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் உங்க ஜென்ம ராசியவே பார்க்கறதுனால முதல்ல நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. வீட்டுல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. ஸ்கூல்ல இந்த ஹோம்ஒர்க் இதை முடிச்சுட்டு வா, இந்த லெசனை ரிப்பீட் பண்ணிட்டு வா, நான் உனக்கு நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க படிப்பீங்க, இல்ல ஒன்னா ரெண்டா படிச்சுட்டு போவீங்க. கரெக்டான அந்த முயற்சிகள் இருக்காது, கரெக்டான அந்த ஒரு பிராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதனால மார்க் கம்மியாகும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, 2 பேரும் திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த டைம் பீரியட்ல எப்படி தெரியும்னு பாத்துட்டீங்கன்னா, எதுக்குடா எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா எப்ப பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, படி 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 படின்ட்டு, நீ எல்லாம் என்னோட மார்க் வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல திட்டுவீங்க, வீட்டுல அழுதுட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதனால அவங்க உங்களை திட்டுறாங்கன்னா, நீங்க சாதாரண படியிலிருந்து ஒரு படி கீழே இருக்கிறதுனாலதான் உங்களை திட்டுறாங்க. ஆனா உங்களோட தகுதி வந்து அதுக்கும் மேல போக முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு கூண்டுல அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனா அந்த கூண்டை திறந்துட்டா வந்து அந்த கேஜ் திறந்துட்டா உலகம் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறத மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தல, ஒரு டார்ச்சர் பண்ணல, ஒரு ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கான தகுதிகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட தகுதிகளை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க அப்படிங்கிறது தான் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்காது. டீச்சர் கிட்ட மனம் விட்டு பேசுங்க, என்னால இது படிக்க முடியல, எனக்கு வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை, இல்ல வந்து எனக்கு ஸ்கூல்ல இந்த மாதிரி பிரச்சனைன்னு வீட்டுல சொல்லுங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருந்துட்டீங்கன்னாவே போதும். அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டான டைமுக்கு தூங்கிட்டு காலையில நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மெமரி பவர் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பீங்க. உங்களுக்கே வந்து இல்ல அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே தள்ளி போடுவீங்க. இதுதான் உங்களுக்கான பிரச்சனைகளா இருக்கும். அப்புறம் கடைசியில ஒரே நாளுக்கு வந்து படிச்சுட்டு போய் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அதெல்லாம் ஒன்றும் அதுல யூஸ் இருக்காது. அதனாலதான் நான் சொல்ல வரேன், டெய்லியுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண், நீங்க நினைச்ச மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பா வரும். சரி, எனக்கு வெளிநாடு போகணும், இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உயர்கல்வி ஒரு டிகிரி முடிச்சு அடுத்த டிகிரிக்கு போறவங்களுக்கு சில பல தடைகள் ஏற்படும். காரணம் என்ன? 4ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில பல தடைகள் வரும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க எழுதுறப்ப வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இதை நம்ம படிக்காம போயிட்டோமே, இந்த டாபிக்கை கவர் பண்ணாம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல சிலபஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ அப்ப நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்க உங்களோட முயற்சிகளை அதிகமா பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் கண்டிப்பா பெறலாம். சரிங்களா? சரி, வெளிநாட்டுக்கான தொடர்பு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் 79 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க, 79 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. பேர் புகழ் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? மாணவர்கள் மாணவிகள் அந்த ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு அட்டென்ஷன் மட்டும் இருந்துட்டா போதும், வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு முன்னேறிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பெண்கள். பெண்களுக்கு வந்து எப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, கண்டக சனியா இருக்கிறதுனால வீட்லயே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு பொருளாதாரத்துலயும் கொஞ்சம் நெருக்கடிகளா இருக்கு சார், இந்த 2025ஆம் ஆண்டு பெருசா எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, என்னன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் மட்டும்தான் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் தான் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு, அது என்னன்னா கெட்ட பெயர், அவப்பெயர், ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், இது மட்டும்தான் எனக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கு, வேற அதை தாண்டி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் உண்மையாவே நல்லா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும், ஒரு சைடு பிசினஸ் கிரியேட் பண்ணணும், சைடு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், இல்ல நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா இருக்கு. ஜூன்ல இருந்து ஒரு பாசிட்டிவான சைன் கண்டிப்பா கிடைக்கும். யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, ஒன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அது எல்லாமே உங்களுக்கு ஏதோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த வேலைக்கு போ, கண்டிப்பா நான் ரெஃபர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உங்களோட சொந்த பந்தத்துல கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டன்ஸோட இருந்துக்கிறது நல்லது. ஓவரா ரிலேட்டிவ்ஸ்குள்ள இன்வால்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த டைம் பீரியட்ல சமுதாயத்துல நல்லது பண்ண போனாலுமே கெட்ட பெயர் ஏற்பட்டுரும். அதனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு எதுக்குடா வம்பு,
இருக்கிற இடம் தெரியாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி பெண்கள் இந்த டைம் பீரியட் இருக்கிற இடம் தெரியாம போய்க்கிறது நல்லது. சரி, நான் எனக்கான ஆசைகள் நிறைய இருக்கு, வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் வாங்கலான்ட்டு இருக்கேன், அது நடக்குமா, எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிராப்தம் இருக்கா, இல்ல அதெல்லாம் எனக்கு நடக்காதா, சொல்லிருங்க ஓப்பனா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா நவம்பர் மாதத்துலதான் அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். சரிங்களா, குருவோட அதிசார பயிற்சியில உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நினைக்கணும், ஒரு நடக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குருவோட பயிற்சிகள் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன், அட்வான்ஸ்டு டிரான்சிட்னால உங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து வாங்குறது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நவம்பர் மாதத்துல அதுக்கான ஒரு முயற்சிகள் கண்டிப்பா எடுப்பீங்க, அது நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா, அப்ப நவம்பர் மாதத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்பல இருந்து அதுக்கான சேவிங்ஸை கிரியேட் பண்ணுங்க, சேவிங்ஸை சேர்த்து வைங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தேவையில்லாத தண்ட செலவுகள் ஏற்படும். எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல இருந்து ஏதோ ஒரு தண்ட செலவுகள் ஏற்படும். என்ன மாதிரியான தண்ட செலவுகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுறது, இல்ல வண்டி வாகனம் டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு பழுதாகிறது, ரிப்பேர் ஆகுறது, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்றது அப்படிங்கிற மாதிரி தண்ட செலவுகள் ஏற்படலாம். கொஞ்சம் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிறது நல்லது. சரிங்களா, இது எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னா 42 அப்படிங்கிற நம்பரை பெண்கள் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஆண்களும் யூஸ் பண்ணலாம். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா, பெண்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டாம், டிப்ரெஷன் ஆக வேணாம், கொஞ்சம் மைண்டை ஒரு டைவர்ட் பண்ணுங்க, வேற எல்லா விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரே இடத்துல ஒரே விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத கன்னிராசி பெண்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா, அடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் கண்டகச்சனியா இருக்கிறார், உங்க ஜென்ம ராசியவே பார்த்துட்டு இருக்கிறதுனால கரெக்டான ஒரு தூக்கம் இருக்காது, கரெக்டான டயட் இருக்காது, எப்படின்னா நிறைய டைம் ஓவர் டைம் ஸ்கிரீன் போன் யூஸ் பண்றது, இந்த மாதிரிதான் இருக்கும். இது ஒரு விஷயங்கள். உடல் சார்ந்த விஷயத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கலான்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கும். ஹார்ட் பல்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதய படபட படிக்கிறது, முதுகு வலி வர்றது, எலும்பு வலி வர்றது, மூட்டு வலி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இருதயம் சார்ந்த வியாதிகள் இருக்கிறதுனா கரெக்டா நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு நெகட்டிவா சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கரெக்டான ஒரு ஸ்லீப் இருக்காது, ஒரு யாரை பார்த்தாலுமே ஏதோ ஒன்று திட்டலாம், ஒரு ஒரு எப்படின்னா யாரை பார்த்தாலும் கொஞ்சம் எரிஞ்சு விழுகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவங்க நல்லதுதான் சொல்ல வருவாங்க, அந்த டைம்ல உங்களுக்கு அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகலாம். சரிங்களா, அதனால ஹெல்த்ல அடிவயிறு வயிறு சார்ந்த பகுதிகளில் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, டயக்னோசிஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுலதான் பிரச்சனைகள் வரும். ஏன்னா கரெக்டான ஒரு ஃபுட் இன்டேக் இருக்காது, ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது, அல்சர் கிரியேட் ஆகலாம், இதெல்லாம் தான் இருக்கு. இது பெருசா பிரச்சனைகள் இல்லை, அதனால இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்க பிறப்பு ஜாதகத்துல கரெக்டான தசாபுத்தி போய் கரெக்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உடல்நிலையில ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகச்சனியா இருக்கிறப்போ உடல்நிலையில நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாரு, குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவாரு, தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை உங்களோட பசங்கள்கிட்டயோ உங்களோட பிள்ளைங்க கிட்டயோ தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போய் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு வருவாங்க. அதே மாதிரி சொத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னா அதுல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்டேஷன் இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா வரும். சரிங்களா, வழக்குல ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா வரும். இதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா உங்க ஜாதகத்துல நான் சொன்னதான் உங்களுக்கு அது கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா உங்களை யாராலுமே ஜெயிக்க முடியாது, இல்ல கொஞ்சம் மோசமா போச்சுன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வழக்குல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இழுத்தடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வருமானம் நல்லா இருக்கு, ஆனா மன நிம்மதி குடும்பத்துல மட்டும்தான், ஹெல்த்ல மட்டும்தான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா, ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா கன்னிராசி என்பவர்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் சில பல தடைகள் தடுமாற்றங்கள் ஒரு போராட்டங்கள் ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வருடத்தோட பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்துல இருந்து நல்லா இருக்குது. சரிங்களா, தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு அபிவிருத்தி கண்டிப்பா ஏற்படும், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா ஏற்படும், வேலையில நல்ல ஒரு வேலை மாற்றம், வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா
குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. 42ஆம் எண் அப்படிங்கிற நம்பரை அதிகமா யூஸ் பண்ணுங்க. நான் இந்த பரிகாரத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன். அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும், சரிங்களா? அதனால அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கே நீங்க ஒரு கரெக்டான ஒரு மனநிலையில இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா போயிடலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டா பேசி உங்களுக்கு ஓப்பனா பேசிடுங்க. எனக்கு இதுதான் என்னோட கேரக்டர், இப்படிதான், நான் இதுதான் எதிர்பார்க்கிறேன்னு உங்களோட பார்ட்னர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அடாப்ட் ஆக முடியலன்னா தான் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆக்சிலேஷன் இருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கரெக்டா பண்ணிட்டு எக்ஸசைஸ் மெடிடேஷன் ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபோக்கஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட குறி தப்பாது இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஹெல்த்ல கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால எப்பவுமே ஹெல்த்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. பெண்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்தா ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இருக்குது. ஆனா பெண்கள் நினைக்கலாம் எனக்கு அது நடக்குமா நடக்காதான்னு. கண்டிப்பா நடக்கும். நான் சொல்ற விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கிறது நல்லது. பெரிய கடன் எல்லாம் வாங்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோயிலுக்கு ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உண்மையாவே கன்னிராசி என்பர்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ஸ்கோர்க்குள்ள வரீங்க. குருவோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நன்மையை தான் கண்டிப்பா நடக்க போகுது. சில ஏரியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கன்னிராசி என்பர்கள் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.